அஸ்ஸலாமு அலைக்கும். ஆக்சுவலி வந்து இப்போ ரீசெண்டாக ரம்ஜான் மந்த் ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பேர் வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் தொந்தரவு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரெகுலராக சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சின்ன 5 டிப்ஸ் சொல்லலான்னு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் ரம்ஜான் மந்தில் வந்து ஃபாஸ்டிங் வைக்கும்போது உங்களுக்கு வந்து வாட்டர் இன்டேக் அஃப்கோர்ஸ் நல்லாவே கம்மியாகும். நீங்கள் ஃபாஸ்டிங் இல்லாதப்போ எடுக்கிறத விட இப்போ எடுக்கிறது வந்து ரொம்பவே கம்மியாகும். ஸோ அதை வந்து நம்ம தவிர்த்துக்க முடியாது. பட் லெஸ் வாட்டர் இன்டேக் வந்து எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆஃப்டர் இஃப்தாருக்கு அப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பை சிப் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிங்க. சரிங்களா? நைட் தூங்குற வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிங்க. வீட்டில் இருக்கிற ஆளாக இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளாஸில் அந்த மாதிரி குடிச்சுக்கோங்க. சிப் பை சிப் அந்த மாதிரி குடிங்க. மறக்காமல் குடிங்க. அதுக்கப்புறமே இல்லை எனக்கு வேலைக்கு போகணும், வேலைக்கு போயிட்டா நான் வந்து குடிக்க முடியாது அந்த மாதிரினா நீங்கள் ஒரு பாட்டில் வாட்டர் கேனில் எடுத்துகிட்டு போங்க தண்ணி. அப்படியும் இல்லை மறந்துடுறேன் எனக்கு வேலை செய்யும்போது ஞாபகம் வர மாட்டேங்குது நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து அலாரம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்படி முடியலன்னா அலாரம் வச்சுக்கோங்க. தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு அலாரம் வச்சுக்கோங்க, தப்பே கிடையாது. சரிங்களா? குடிக்கணும்னு நினச்சா நம்ம எப்படி வேணாலும் குடிக்கலாம். சரிங்களா? ஸோ அது நீங்கள் வந்து அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எப்படியாவது வாட்டர் இன்டேக் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆஃப்டர் இஃப்தாருக்கு அப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க. சரிங்களா? அப்படின்னா செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஈட் மோர் ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? அது கம்மி ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் கம்மி ஆகிறனால தான் உங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் தொந்தரவு வருது, அதாவது மலச்சிக்கல் வருது. சரிங்களா? ஸோ அது என்னெல்லாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஓட்ஸ் நீங்கள் தாராளமாக நிறைய எடுத்துக்கலாம். ஓட்ஸ் இருக்கிறனால உங்களுக்கு வந்து நிறைய அதில் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து மோஷன் பாஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அது போக வந்து நீங்கள் கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம், ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கலாம், சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு அதை எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த ஆல்மண்ட்ஸ் இந்த ஸ்மூத்தி எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, இந்த நட்ஸு சீட்ஸு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டு ஸ்மூத்தி பண்ணுறாங்க இல்லையா, அதுவும் நீங்கள் வந்து ஆஃப்டர் இஃப்தாருக்கு அப்புறம் ஒரு ட்ரிங்க் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை சஹர் டைமில் கூட நீங்கள் ஒரு ட்ரிங்காக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபைபர் ரிச் ஃபுட்ஸாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கான்ஸ்டிபேஷன் வந்து கம்மி பண்ணிக்கலாம், நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து மூவே பண்ணுறதில்ல. எங்கேயுமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து கண்டிப்பாக லேக் ஆகும். ஸோ நம்ம ஃபாஸ்டிங் வச்சுட்டு நம்மளால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோ எக்ஸசைஸோ பண்ண முடியாது. we cannot do that. ஆனால் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வாக் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு 15 minutes 20 minutes நீங்கள் ஒரு வாக் பண்ணலாம். ஒரு அப்டமனுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் அப்டமன் மூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலி வந்து ஸ்டூலும் வந்து மூவ் ஆகும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் வந்துடும், முக்கி போகிற மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி போகிற மாதிரி இருக்கிறதும் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து கம்மியாகும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வாக் பண்ணுங்கள். சஹருக்கு அப்புறமோ இல்லை வந்து ஆஃப்டர் இஃப்தாருக்கு அப்புறமோ நீங்கள் வந்து ஒரு சின்ன வாக், இல்லை தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வாக் 15 to 20 minutes ஒரு வாக் பண்ணிவிட்டு வந்து தூங்குங்க. சரிங்களா? 4வது விஷயம் டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ். நீங்கள் வந்து இது கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். ஸ்லோ அண்ட் டீப் ப்ரீத்திங் இருக்கும். ஸ்லோவாக டீப் ப்ரீத்திங்காக எக்ஸசைஸ் நல்ல ஒரு மூச்சு பயிற்சி சொல்லுவாங்க. அது வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். நீங்கள் அது பண்ண உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே நல்லது. இதுக்குன்னு இல்லை, கான்ஸ்டிபேஷனுக்கும் இல்லை, எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து நல்லது. ஸோ நல்லா ஸ்லோவாக டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி பாருங்கள். இல்லை மூச்சு நல்லா இழுத்து வயிறு வரைக்கும் வச்சு மூச்சு நல்லா ஃப்ரீயாக வரணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெகுலராக கொஞ்சம் டெய்லி ஒரு 2 times அந்த மாதிரி ஒரு 5 minutes to 10 minutes அந்த மாதிரி பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும். ஸோ அது பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த மூச்சு போகிற மாதிரி கான்ஸ்டிபேஷன் 2 நாளைக்கு ஒரு டைம் ஆகுது, அந்த மாதிரி தொந்தரவு ஒரு மாதிரி இடைஞ்சல் எடுத்து 3 இருக்கிற மாதிரி இந்த மாதிரி தொந்தரவுலாம் ஓரளவுக்கு கம்மியாகும். இல்லை உங்களுக்கு இது எதுவும் பண்ணுமே வந்து உங்களுக்கு சரியாகலை அப்படின்னா நைட் தூங்கும்போது நீங்கள் வந்து பொமோகிரானேட் டெய்லி ஒரு பொமோகிரானேட் வந்து கொஞ்சம் குருமிளகு போட்டு கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அது சாப்பிட்டு தூங்கிப்பாருங்க. இல்லை அது சாப்பிட்டும் வரலை அப்படின்னா, இல்லை அதுவுமே எனக்கு செட் ஆகலை அப்படின்னா டெய்லி ஒரு கிளாஸ் பால் குடிங்க. டெய்லி ஒரு கிளாஸ் பால் ஜாக்ரி மிக்ஸ் பண்ணி குடிங்க. சரிங்களா? இல்லை அதுவுமே வரல, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்படி முக்கி போகிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எமர்ஜென்சி கண்டிஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தயவு செஞ்சு லாக்ஸேட்டிவ் நீங்கள் எடுக்காதீங்க. மோஷன் வரல சொல்லிட்டு நீங்கள் தயவு செஞ்சு லாக்ஸேட்டிவ் மட்டும் எடுக்காதீங்க. அது இன்னும் தொந்தரவு அதிகம் தான் பண்ணும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வருது இந்த மாதிரி ரொம்ப தொந்தரவாக இருக்குது அந்த மாதிரினா நீங்கள் என்ன பண்ணலான்னா கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கோங்க. அது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு குருமிளகு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி
ஒர்க்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு வந்து ஒரு டைம் எடுத்து சாப்பிட்டு அது நல்லா மென்று சாப்பிட்டுக்கோங்க. சாப்பிட முடியாது முழுங்கிக்கோங்க சரிங்களா. முழுங்கிட்டு நீங்கள் வந்து ஒரு ஹாட் வாட்டர் ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு அப்படியே தூங்கிடுங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களுக்கு ரொம்பவே ஃப்ரீயாக ரிலீஃப் ஆகிடும். நீங்கள் ஒரு 2 days 3 days பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லாவே ரிலீஃப் ஆகும். இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணியுமே உங்களுக்கு செட் ஆகலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நேச்சுரலான மெடிசின்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ உங்களுக்கு ரொம்ப நீண்ட நாள் தொந்தரவுக்குனா அது சாப்டரே வேறு. உங்களுக்கு ஒரு வேளை ரம்லான் மந்தில் இதுதான் தொந்தரவாக இருக்குது அப்படின்னு இந்த மந்த்ஸில் தான் எனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.